இடம் மாறினால் எடை மாறும். நாச்சியார் கோயில் கல் கருடன் இறைவன் சன்னதியில் நம் உடலும் உள்ளமும் எப்படி காற்றை போல லேசாகி விடுகிறதோ அப்படி கரையாத கல்லும் காற்றை போலாகும் அதிசயம் நடக்கும் ஆலயம்தான் கும்பகோணத்தை அடுத்துள்ள பெண்ணுக்கு பெருமை தந்த நாச்சியார் கோயில் ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயம். கும்பகோணம் அடுத்த நாச்சியார் கோயிலில் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் அமைந்துள்ளது. இத்திருத்தலத்தில் எழுந்தருளும் ஸ்ரீ வஞ்சுளவல்லி தாயார் சமேத நரையூர் நம்பியான ஸ்ரீனிவாச பெருமாளையும் கஷ்டங்கள் தீர்க்கும் கவலைகள் தீர்க்கும் கல்கருட பகவானையும் சரணடைவோருக்கு மறுபிறவி இல்லை என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது. இங்கு ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் வஞ்சுளவல்லி நாச்சியாருக்கும் கருடன் திருக்கல்யாணம் செய்து வைத்தார் என்பது தல வரலாறு. அதற்காகவே பெருமாள் தனக்கு சமமாக கருடனுக்கும் தனியாக சன்னிதானம் அமையச் செய்து கருடாழ்வாராக பெருமைப்படுத்தி உள்ளார். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ள 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் முக்தி தரும் 12 தலங்களுள் 11வது தலமாகவும் போற்றப்படும் நாச்சியார் கோயில் திருத்தலம் கோச்சங்கண்ணன் என்ற சோழ மன்னனால் கட்டப்பட்ட பிரம்மாண்ட ஆலயம் ஆகும். கும்பகோணத்திலிருந்து 8 மைல் தூரத்தில் அமைந்திருக்கும் இந்த ஆலயம் 76 அடி கொண்ட ராஜகோபுரத்துடன் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது. எந்த திவ்ய தேசங்களிலும் இல்லாத வகையில் இங்கு கிழக்கு முகமாக நின்றபடி மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாளும் அவரது வலது பக்கத்தில் நம்பிக்கை நாச்சியாரும் காட்சி தருகிறார்கள். தெற்கு நோக்கி காணப்படும் பரமபத வாசல், சித்தர் வாழும் கர்த்தூன்கள் காட்சியளிக்கின்றன. இன்னும் ஏராளமான சிறப்புகள் கொண்ட இத்திருத்தலத்தின் வியக்க வைக்கும் அதிசயம்தான் காற்றை சுவாசிக்கும் கல் கருடன். பட்சிராஜன் என்ற பெயரோடு 5 அடி உயரத்தில் ஒரே கல்லினால் வடிவமைக்கப்பட்டு கருவறைக்கு சற்று முன்னால் தனி சன்னதியில் பிரம்மாண்டமாய் தோற்றமளிக்கிறார். உடலில் 9 இடங்களில் நாக உருவம் கொண்டு காணப்படும் இந்த கருடனுக்கு பூஜை செய்தால் நாகதோஷம் தீரும் என்பது அனுபவத்தில் கண்ட நம்பிக்கை. மார்கழி பங்குனி மாதத்தில் நடைபெறும் பெருவிழாவில்தான் அந்த அதிசயம் இங்கே அரங்கேறுகிறது. மார்கழி மற்றும் பங்குனி மாதங்களில் 10 நாட்கள் நடைபெறும் பிரம்மோற்சவங்களில் முக்கிய நிகழ்வாக கல் கருடனின் மீது பெருமாள் அமர்ந்து திருவீதி உலா வரும் வைபவம் பல்லாயிரம் ஆண்டுகளாக விமர்சையாக நடந்தேறி வருகிறது. அந்நாளில் இந்த கோயிலில் குவிந்திருக்கும் ஆன்மீக பக்தர்களின் கண்கள் கருவறையை நோக்கி குவிந்திருக்கும். அப்போதுதான் அந்த பேரதிசயம் நிகழத் தொடங்குகிறது. அந்த சமயத்தில் கருவறையிலிருந்து பட்டு வஸ்திரம் அணிந்து சர்வ ஆபரணங்களோடு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கருடன் புறப்படுவார். கருடன் கருவறையிலிருந்து புறப்படும் போது 4 பேர் மட்டுமே அவரை பல்லக்கில் தூக்குவர். அந்த அளவுக்கே மூலவரின் எடை இருக்கும். தொடர்ந்து மண்டபத்திற்கு வெளியே வரும்போது உற்சவரான கல் கருடனின் சுமை கூடிக்கொண்டே போகும் தெய்வீக நிகழ்வு தொடங்கும். கருடனை தூக்குவோரின் எண்ணிக்கை 4 8 உயரும். சுமை கூட கூட 16, 32, 64, 128 பேர் என்ற கணக்கில் கருடனின் எடை கூடுவதோடு அதை தூக்குவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே போகும். பின்பு ஸ்ரீனிவாச பெருமாள் கருடாழ்வாரின் மீது அமர்ந்து வீதி உலா வருவார். இந்த வைபவம் முடிந்து கோயிலை நெருங்கும் போது 128 பேர் சுமக்கும் கல் கருடன் எடை மீண்டும் குறைய தொடங்கும். அதன்படி 128, 64 பேர், 32 பேர், 16 பேர், 8 பேர், 4 பேர் என படிப்படியாக பக்தர்கள் சுமந்து செல்லும் வகையில் அதன் சுமையும் குறைந்து கொண்டே போகும். இந்த அதிசயம் எப்படி நிகழ்கிறது என்பது இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். இதில் இன்னொரு நிகழ்வாக இக்கருடன் சன்னதியை விட்டு வெளியேறும் போது மனிதர்களைப் போலவே வியர்வை வழிய தொடங்குகிறது. இந்த அதிசய நிகழ்வை சுற்றி பல சரித்திர நிகழ்வுகள் சொல்லப்படுகின்றன. சிற்பி மயூரன் என்பவரால் சுவாசிக்கும் பாறையில் இந்த கருடன் செதுக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்த சிற்பி ஆகம விதிகளுடன் கருடனை உருவாக்கி அதன் 2 பாகங்களிலும் சிறகுகளை செதுக்கி பிராண பிரதிஷ்டை செய்தபோது அது உயிர் பெற்று பறந்ததா. அப்போது அச்சமடைந்த சிற்பி கல் உளியை எறிந்தபோது கருடனின் மூக்கில் அடிபட்டு பின்னர் இறங்கி வந்து கலியுக வரதராய் இந்த கோயிலில் அருள்பாலிப்பதாக சொல்லப்படுகிறது.
இப்படி பல சரித்திர நிகழ்வுகளை தாங்கி நிற்கும் ஆலயத்தில் நடந்தேறிய இன்னொரு தெய்வீக நிகழ்வு கேட்போரை மெய்சிலிர்க்க வைக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்னால் இக்கோயில் நந்தவனத்தில் 2 கருட பட்சிகள் வசித்து வந்தன. தினமும் கோயில் பூஜை நேரத்தில் இந்த கருட பட்சிகள் பெருமாள், தாயார், கருடன் பூஜை முடியும் வரை கோயிலிலேயே பிரகாரத்தின் சுவர்கள் மீது அமர்ந்திருந்து பூஜை முடிந்தவுடன் சென்றுவிடும். 1999ஆம் ஆண்டு ஜனவரி 18ஆம் தேதி காலை பூஜைக்கு இவ்விரு பட்சிகளும் வரவில்லை. அதை வதைத்து போன அர்ச்சகர்கள், பக்தர்கள் கருட பட்சிகளை தேடிச் சென்ற பொழுது கோயில் தலவிருட்சமான மகிழ மரத்திற்கு கீழே இவ்விரு கருட பட்சிகளும் ஒன்றை ஒன்று அணைத்தவாறு பகவானுக்கு உகந்த தினமான சிரவண தினத்தன்று மோட்சமடைந்தன. இதனை சிறப்பிக்க தனி சன்னதி வைத்து வழிபட்டு வருகின்றனர். ஆடி மாதத்தில் சுவாதி நட்சத்திர நாளில் கல் கருட பகவானுக்கு சிறப்பாக விழா நடக்கிறது. ஆடி மாதத்தில் வரும் சுக்ல பஞ்சமி திதியில் வணங்குபவர்களுக்கு குழந்தை பாக்கியமும், கன்னி பெண்களுக்கு நல்ல கணவனும் கிடைப்பர். திருமணமான பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். கருடனின் திருநட்சத்திரமான சுவாதி அன்று இங்குள்ள கல் கருடனுக்கு அர்ச்சனை செய்வது நல்லது என்று முதியோர்கள் அறிவுறுத்துகின்றனர்.